ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் ஆகஸ்ட் 3ல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீயாவே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 11/7/2026 இன்னைக்கு ஈவினிங் 7:00 வந்து ஓபன் ஆகிருக்கு. 15/7/2026 நைட்டு 12:00 டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். இதுல மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20, டோட்டலா 100 கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கோம். டைம் வந்து 1.5 மணி நேரம். ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இத வந்து ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப் ஆர் பிசிலையும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன் வந்து ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க iOS வச்சிருந்தாலும் சரி, ஈஸியா அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேப்டாப்பா இருக்கட்டும், இல்லனா பர்சனல் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், எதுலனாலும் இந்த டெஸ்ட்டை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்திருக்கிறதுனால அட் அ டைம்ல இந்த கொஸ்டினை நீங்க தமிழ்லயும் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லயும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா 1.5 மணி நேரம் தான் டைம். சோ கரெக்டா எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும்ங்க கூடிய ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. அடுத்து சயின்ஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அடுத்து மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் டைமுக்குள்ள உங்களால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். எடுத்த உடனேயே டைம் கன்சூமிங்கா இருக்கக்கூடிய கொஸ்டின், டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து வச்சு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டா பிளான் பண்ணி அட்டன் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நமக்கு 82 கிட்ட வந்திருந்துச்சு. சோ இந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 85க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி டார்கெட் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெஸ்ட்டோட லிங்க் வந்து குடுத்திருக்கேன். டைரக்ட்டான லிங்க் வந்து குடுத்திருக்கேன். இந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் குடுத்திருக்கேன். அதுல இருந்து டைரக்ட்டா லிங்க கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா? சோ டெலிகிராம் சேனல்லயும் லிங்க் வந்து குடுத்திருக்கேன். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லயும் லிங்க் வந்து குடுத்திருக்கேன். சோ அதுல இருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. தெளிவா புரியுதா? டெஸ்ட்டோட லிங்க் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணி டைரக்ட்டா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நான் வந்து லிங்க் வந்து குடுத்திருக்கேன். சோ அத கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் குடுத்திருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதுல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டு உங்களோட லாங்குவேஜ் வந்து தமிழா, இங்கிலீஷான்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்க ரைட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1ல இருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து குடுத்திருப்போம். சோ எந்த கொஸ்டினுக்குனாலும், எந்த டைம்னாலும் நீங்க போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி தான் இதுல வந்து குடுத்திருப்போம். ஓகேவா? சோ இங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, வியூ இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இங்கிலீஷ் இருக்கும். ஓகே. சோ இங்கிலீஷ்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும், அதுக்கான சொல்யூஷனுக்கு வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனும் இதுல வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து தமிழ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா, இந்த வியூ இன் ஆப்ஷன் கிட்ட இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் வரும். சோ நீங்க தமிழ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ வந்து நீங்க தமிழ்ல பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம் இருக்கும். அந்த ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து குடுத்துருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களோட ஸ்கோர் பார்த்துக்கலாம். உங்களோட ரேங்க்கும் நீங்க பார்த்துக்கலாம். கரெக்ட்டா 1.5 மணி நேரத்த பிளான் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. சோ வீட்ல வச்சு தானே எழுதுறோம். இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தானே. சோ எப்படினாலும் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அட்டெண்ட் பண்ணாம, இதுதான் ஒரு ரியல் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல்ல உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் இந்த டெஸ்ட்ட பாஸ் பண்ணி வச்சுட்டு அட்டெண்ட் பண்றது. சோ இந்த மாரி எதுவுமே பண்ணாதீங்க. ரைட் சைட்ல கூகுள வச்சுட்டு அதுல ஆன்சர் பார்த்து போடுறது. சோ இந்த மாரி நெறைய இது பண்ணாதீங்க. சோ இந்த டெஸ்ட்ல நீங்க எவ்வளோ மார்க் வாங்குறீங்கங்கிறத பாருங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பாருங்க. ஃபுல்லா இத வந்து அனலைஸ் பண்ணுங்க.
டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த ஏரியால வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஏரியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா கரண்ட் அஃபேர் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சயின்ஸ்னா சயின்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ டோட்டலா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ எந்த கொஷினுக்குனாலும் நீங்க எந்த டைம்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ரைட் சைட்ல இருக்க இந்த பாக்ஸஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே. சோ டீடைல்டா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுத்திருப்பேன். சோ இதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகே. சில இதுக்கு பாத்தீங்கன்னா இமேஜ் மாதிரி வர்றதுக்கு ஹேண்ட் ரிட்டனாவே உங்களுக்கு சொல்யூஷன் வந்து அப்படியே கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ சில இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்டாவும் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ டீடைல்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் டெஸ்ட். சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டெஸ்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த டெஸ்டோட லிங்க்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய மற்ற குரூப்புக்கும் இந்த டெஸ்டோட லிங்க்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வேற ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கீங்க, ரயில்வே எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கீங்கன்னா, மத்த குரூப்புக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்ளோ காம்படிஷன் இருக்குங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டூடண்ட்க்கு மேல நம்ம டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. அப்போ குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது. இப்ப எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் ஒரு 1000 ஸ்டூடண்ட்க்கு மேல நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம தமிழ்நாட்டுல 1000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ இந்த 1000 ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வாரத்துல இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு மெகா லைவ் டெஸ்ட் வந்து கொடுப்போம். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் மட்டும் போதாது மேம். இன்னும் நான் டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 599. சோ இன்னைக்கு நம்ம மெகா லைவ் டெஸ்ட் கொடுத்திருக்கிறதுனால டெஸ்ட்டுக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு எப்படி ரிவிஷன் பண்ணணும்ங்கறத சொல்லிட்டேன். கடைசி 25 நாளும் கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. அப்படி படிக்கும்போது சயின்ஸ்ல 2500 கொஸ்டினுக்கு மேல கவர் ஆகும். மேக்ஸ் ரீசனிங்க்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்டாவது முடிங்கன்னு சொல்லியிருந்தேன். இதோட சொல்யூஷன் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. பட் குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு 1 வீக்கா ஆஃபர் மாதிரி கொடுத்திருந்தோம். சோ அந்த ஆஃபரும் பாத்தீங்கன்னா இன்னையோட க்ளோஸ் பண்றோம். இந்த 999ல இனி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாது. சோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு மத்த குரூப்புக்கும் இந்த டெஸ்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.